காய்ஸ் இப்போ வந்து கரெக்டாக டைம் 2:30 ஆச்சு. நான் இப்போது கரூர் ஜங்ஷனில் இருக்கேன் காய்ஸ். நான் ட்ரெயினில் ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே கரூர் ஜங்ஷனில் ட்ரெயின் நிற்கிது காய்ஸ். ரொம்ப பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. கடைசியாக போலீஸ் எல்லாம் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு பொண்ணு படுத்து இருக்கும்போது ஒரு புதுசு ஒண்ணு கிடையாதுடா, புதுசு கிடையாது. சண்டை வாங்குறதுக்கு தூங்கி நிக்கிறேன். அப்படி பண்ணலாமாடா? பண்ணிட்டு கைஸ், நாங்கள்லாம் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து கூட வந்துட்டோம். ஆனால் அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டே இருந்தார் கைஸ். அதை பார்க்கும்போது தான் இன்னொரு பக்கம் நமக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சு கைஸ். சார் எல்லாத்தையும் இறக்கி விடுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட் கொடுத்து போக சொல்லுங்க. எல்லாமே யாரும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடியா இருக்கு சந்தைக்கு. வேற என்ன பண்றதுப்பா? நான் சொல்லிக்கிறேன். கேஸ் கொடுறீங்களா? வேற ரெண்டு பேர் வாங்க. வேற பேர் இருக்காங்க. நான் கேஸ் கொடுறேன் சார். ஏமா? ரெண்டு பேர் வாங்க. ரெண்டு பேர் வாங்க கேளுங்க. ஏற மக்களே. காலையில கோர்ட் போயிடுங்க வாங்க ரெண்டு பேர். வாங்க ஏறுங்க. நீ ஏறமா முதல்ல? அண்ணா நான் இறங்கிடுவேன். கம்ப்ளைன்ட் கொடுமா. எங்க கொடுத்து. ஹலோ. இவங்க என்ன சொல்றாங்க? நீ போலீஸ்ல கம்ப்ளைன்ட் லேட்ஸ் கம்பார்ட்மென்ட்ல இறங்கு.